அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 152 த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆசிரியர்களுக்கான இது வந்து கோட் தான். இந்த கோடு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க. இந்த கோடு வந்து கொஞ்சம் தேர்ச்சி பெறதில் வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கட்டும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நம்ம பிளான் பண்ணி எழுதணுன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவே உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இதில் வந்து நம்ம குறைந்தபட்சம் தேர்ச்சி மதிப்பெண் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதே போன்று நிறைய பேர் வந்து அப்ஜெக்டிவில் வந்து நல்லா எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஆனால் டிஸ்கிரிப்டிவில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார எல்லா வினாக்களுமே அட்டன் பண்ணாமல் மாறாக ஒரு கேள்வி 2 கேள்வி நம்ம பக்கமாக எழுதணுன்னா நமக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 40க்கு 18 மார்க் எடுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் நம்ம புக்கை பார்த்து எழுதுறதுல 40க்கு 18 மார்க் எடுக்கணும். ஆனால் அப்படிலாம் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறதே 18 மார்க் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம வந்து அப்ஜெக்டிவில் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இதுலேயும் வந்து மினிமம் மார்க் எடுத்தாகணும். இதில் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டிஸ்கிரிப்டிவில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது எழுதியிருக்கணும். நீங்கள் 18 மார்க் வந்து நம்ம 40க்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தால் தான் 18 மார்க் வந்து நம்ம போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் மாறாக 2 கேள்வி 3 கேள்வி வந்து அட்டன் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா 18 மார்க்கே கொடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து அதனால தான் வந்து தேர்ச்சி பெற முடியாமல் இந்த கோடெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற முடியாமல் இருக்குது. அதனால் இந்த வரவிருக்கக்கூடிய மே 2025 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த முறை வந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே நம்ம போதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, இல்லை நிறைய பேர் வந்து போன முறை வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. 60க்கு 27 மார்க் தான் வந்து நம்ம தேர்ச்சி மதிப்பெண்கள். அப்போ நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்க போகிறதில்ல. 60க்கு மினிமம் 27 மார்க் எடுத்தாலே போதும். நம்ம வந்து ரிசல்ட்டில் வந்து பாஸாக ஃபெயிலானு தான் வரப்போகுதே தவிர மார்க்கெலாம் வராது. அப்போ நம்ம 60க்கு 27 மார்க் வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நம்ம ஒரு 5 செட்டு கொஷின் பேப்பர் பார்த்துட்டோன்னா போதும். அது இல்லாமல் மற்ற வினாக்கள் வரக்குள்ளே கொஞ்சம் அந்த கேள்வியை நல்லா படித்து பார்த்து ஈஸியாக அந்த 4 ஆப்ஷனில் வந்து ஒரு விடை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும். அப்போ 60க்கு 27 மார்க் எடுத்தாலே போதும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இப்போ நம்ம வந்து இந்த வருடத்திற்கான ஒரு அசல் வினாத்தாள் வந்து பார்க்கலாம். அரசாங்க கணக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த நிதி கணக்கு, அவசர நிதி கணக்கு, பொது நிதி கணக்கு, இவை அனைத்தும்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து இவை அனைத்தும். எல்லாமே வந்து அரசாங்க கணக்கில் தான் வரும். அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் பண பற்றெடுப்பு ரசீது படிவ எண் என்ன? விடை டிஎன்டிசி 102. டிஎன்டிசி 102. எந்த டிஎன்டிசி படிவம் 74 எந்த பெற்று வழங்கல் அலுவலருக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது? விடை செக் டிராயிங் ஆஃபீஸர். காசோலை மூலம் பணம் பெறும் அலுவலர். காசோலை வழங்கல் பதிவேடு எந்த படிவத்தில் பராமரிக்கப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. விடை டிஎன்டிசி 123. இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் கேட்டாங்கன்னா அதிலே வந்து 2-3 வினாக்கள் வந்து தொடர்ச்சியாக வரும். அதுக்கு தான் வந்து நீங்கள் இந்த புக்ஸை வச்சுட்டுலாம் நம்ம வந்து பெருசாக படிக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும். அதே போல் இந்த விதிகளில் வந்து என்னென்ன எந்தெந்த படிவம் எதுக்கானது அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுக்குறோம். முடிந்தால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூட இந்த விதிகளையுமே சேர்த்து படிச்சிட்டோன்னா போதும். நமக்கு வந்து அதுவே வந்து தேர்ச்சி மதிப்பெண் எடுப்பதற்கு வந்து போதுமானது. நடப்பு கணக்கு ரன்னிங் அக்கவுண்ட் என்றால் என்ன? விடை அது வந்து ஒர்க் அக்கவுண்ட்னு அர்த்தம். நடப்பு கணக்கு வந்து வேலை கணக்கு. கோரிக்கைகளுக்கு எதிராக வருவாய் மற்றும் மீட்புகளின் முன்னேற்றத்தை யார் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்? விடை கண்ட்ரோலிங் ஆஃபீஸர், கட்டுப்பாட்டு அலுவலர்.
இதெல்லாம் வந்து நம்ம கேள்வியை கொஞ்சம் நன்கு படித்து பார்த்தோம்னாலே ஈஸியாக அந்த 4 ஆப்ஷனுமே முதல்ல சொல்லி பாருங்கள். நம்ம வந்து பார்த்த உடனே முதல் ஆப்ஷனோ 2வது ஆப்ஷன் பார்க்கணும். 4 விடைகளுமே நம்ம பார்க்கக்குள்ள ஈஸியாக நம்ம வந்து எது தொடர்பு இருக்குன்னு பார்த்து விடையை வந்து தேர்வு செய்ய முடியும். அரசாங்கத்திற்கு எதிராக எத்தனை ஆண்டுகள் அலுவலக தலைவர் சம்பளம் மற்றும் படிகள் நிலுவைத் தொகையை கோரலாம்? விடை அப் டு 1 இயர், அதாவது 1 ஆண்டு வரை. பொது வருங்கால வைப்பு நிதி தற்காலிக முன்பணம் அல்லது பகுதி இறுதி முன்பணம் ஒப்பளிப்பு காலாவதியாகும் காலம் என்ன? விடை 3 மாதங்கள். இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ளேயே 3 மாதங்கள் எது செல்லுபடியாகும், 6 மாதங்கள் எது செல்லுபடியாகும் அப்படிங்கலாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சில்லறை செலவினம் என்பதன் வகை என்ன? விடை ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அலுவலக செலவினம். சார்நிலை அலுவலருக்கான நிலை முன்பணம் நிர்ணயித்து ஒப்பளித்து வழங்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள அலுவலகம் என்ன? விடை ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், துறை தலைமை அலுவலகம். சிறப்பு சூழ்நிலைகளின் அடிப்படையில் பணம் பெறும் அலுவலரிடம் உறுதிமொழியை பெற்ற பிறகு கருவூல அலுவலர் எத்தனை தற்காலிக முன்பணம் அனுமதிக்கலாம்? விடை 3. செலவின பதிவேட்டை பணம் பெறும் அலுவலர் ஒரு மாதத்தில் எத்தனை முறை ஆய்வு செய்ய வேண்டும்? மினிமம் 1 டைம், குறைந்தபட்சம் 1 முறை. சில்லறை செலவின பட்டியல் தனியாருக்கு ஆதரித்து ஒப்பளிப்பு செய்யும் ஆணையின் நகல் கருவூலத்திற்கு உடனடியாக எவ்வாறு அனுப்ப வேண்டும்? விடை நேரிடையாக, டைரக்ட். கீழ்காணும் எந்த இடத்தில் பொது கட்டிடம் இருந்தால் நகராட்சி வரி விலக்களிக்கப்படுகின்றது? விடை த கண்டோன்மெண்ட் லேண்ட், இராணுவ நிலம். உள்ளாட்சி அமைப்புகளில் புதியதாக அல்லது மறுசீரமைப்பு செய்த கட்டிடங்கள் முடிவு பெற்ற தேதி அல்லது குடியேறிய எத்தனை நாட்களுக்குள் வரி விதிப்பு செய்யப்பட்டதற்கான அறிவிக்கையை நோட்டீஸ் அளிக்க வேண்டும்? விடை 15 நாட்கள். தமிழ்நாடு விதித்தொகுப்பு 1 எந்த விதியில் கிடங்கு பொருட்கள் வாங்குவதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன? விடை விதிக்கூறு 125. கீழ்வருவனவற்றுள் எது வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த படிவம்? விடை தமிழ்நாடு நிதிவிதி தொகுப்பு படிவம் 9A. TNFC ஃபார்ம் 10 தமிழ்நாடு நிதிவிதி தொகுப்பு படிவம் 10 எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது? விடை அறைகள் மற்றும் அலுவலக பண்டக பொருட்கள், ஃபர்னிச்சர் அண்ட் ஆல் அதர் ஆஃபீஸ் ஸ்டோர்ஸ். தமிழ்நாடு நிதிவிதி தொகுப்பு விதிக்கூறு வேலை என்பது எத்தனை வகைகளாக 147 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை 2. நிதிவிதி தொகுப்பு விதிக்கூறு 163 ஒருவராலோ அல்லது மற்றவராலோ செய்யப்படும் பணிகள் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை 4. தமிழ்நாடு நிதிவிதி தொகுப்பின் எந்த விதியில் அளவீட்டு குறிப்பேடு சம்பந்தமாக அரசு அலுவலர் பொதுவாக பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் கூறப்பட்டுள்ளது? விடை பிரிவு 175. கட்டிடத்தின் சிறப்பு பழுதுபார்ப்புக்கான மதிப்பீடு எதன் அடிப்படையில் ஒப்புக்கொள்கின்றது? விடை உண்மையான தேவையின் அடிப்படையில். ஒப்பந்த புள்ளி அலுவலர் ஏற்றுக்கொள்ளவும் விலக்கவும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரம்? விடை வித்தவுட் எனி ரீசன், காரணம் ஏதும் இல்லாமல். வழங்கப்பட்ட மதிப்பீட்டு தொகை அதிகரிக்கும் பொழுது எப்பொழுது மறு மதிப்பீடு பெற வேண்டும்? விடை 5%. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசு வழங்கிய கடன்கள் மற்றும் முன்பணங்களில்
இருந்து நிறைவேற்றப்பட்ட பணிகளுக்கான அதாவது சென்டேஜ் சார்ஜஸ் 100% கட்டணம் செய்ய வேண்டிய காலம் எவரி மந்த் ஒவ்வொரு மாதமும். ஒப்பந்த தொகைக்கு இணையாக பாதுகாப்பில் எத்தனை சதவிகிதம் ஒப்பந்தக்காரர் கொடுக்க வேண்டும்? விடை 5%. விளம்பரம் மூலம் அழைக்கப்படும் ஒப்பந்த புள்ளி எது? விடை ஓப்பன் டெண்டர், வெளிப்படையான ஒப்பந்த புள்ளி. பார்ட் 3 அக்கவுண்ட் மெயின்டெனிங் ஃபார் பகுதி 3 கணக்கு பராமரிப்பு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கவுண்ட், பொது நிதி கணக்கு. திட்ட ஏற்பாட்டிற்காக நிதிநிலை மற்றும் கணக்கு தலைப்பு எத்தனை அடுக்குகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை 6 அடுக்கு. அரசு நிதியிலிருந்து செலவு மேற்கொள்வதற்கான பொதுவான விதிகள். விடை அனைத்தும். செலவினம் உரிய அலுவலரால் ஒப்பளிக்கப்பட வேண்டும். நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும். தேவைக்கு மேல் செலவினம் மேற்கொள்ளக்கூடாது. ஒருங்கிணைந்த நிதி செலவினத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு உள்ளது? விடை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றம். மாநிலத்தில் வழிவகை கடன் பிரிவின் முக்கிய வேலை என்ன? விடை அன்றாட பண இருப்பு சரிபார்த்தல், செக் டெய்லி கேஷ் பேலன்ஸ். மாநில வழிவகை கடன் பிரிவு அதோட முக்கியமான வேலை. எந்த மதிப்பீட்டிற்கு அதிகமாகாமல் இருந்தால் சிறிய வேலை என வகைப்படுத்தப்படும்? விடை 1,00,000. பொது கணக்கு குழு யாரால் நியமிக்கப்படுகின்றது? விடை சட்டமன்றம். மிக குறைந்த பட்ஜெட் மதிப்பீட்டு அலகானது அருகாமையிலுள்ள எவ்வளவு ரூபாய்க்கு முழுமையாக்கப்பட வேண்டும்? விடை ரூபாய் 1000. பட்ஜெட் கையேட்டின்படி புதிய செலவினத்தை எந்த தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்க கூடாது? விடை இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அக்டோபர் 1ஆம் தேதி. எந்த தேதியின் அடிப்படையில் பணியாளர் அறிக்கை எண் தொகுக்க வேண்டும்? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஜூலை 1. அறுதியிட்ட பயணப்படி தொடர்பான மதிப்பீட்டை எந்த தலைப்பின் கீழ் வகைப்படுத்த வேண்டும்? விடை டிராவல் எக்ஸ்பென்ஸ், பயணச் செலவினம். திருத்திய மதிப்பீட்டுத் தொகை உள்ளடக்கியது? விடை கடந்த மற்றும் எதிர்வரும் மாதங்களுக்கானது. திருத்திய மதிப்பீட்டுத் தொகை. எந்த நிதி சட்டமன்றத்தின் ஒப்புதல் பெற்று செலவு செய்ய வேண்டும்? விடை ஒருங்கிணைந்த நிதி தான் சட்டமன்றத்தோட ஒப்புதல் பெற்று செலவு செய்யணும். இது ஏற்கனவே ஒருங்கிணைந்த நிதி, இது சார்ந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருங்கிணைந்த நிதினா சட்டமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகின்றார்? விடை ஜனாதிபதி. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் எத்தனை ஆண்டுகள் பதவி வகிப்பார்? விடை 6 வருடங்கள். இந்திய தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஓய்வூதியம் எந்த நிதியிலிருந்து பெறப்படுகின்றது? விடை இதுவும் ஒருங்கிணைந்த நிதி தான். ஓய்வூதியம் ஒப்பளிக்கும் அலுவலர் யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், துறை அலுவலர். தற்காலிக ஓய்வூதியம் யாருக்கு அனுமதிக்கப்படுகின்றது? விடை ஓய்வு பெற அனுமதிக்கப்பட்டவர்கள். முழு ஓய்வூதியம் பெற நிகர தகுதியான ஆண்டுகள் எத்தனை? விடை 30 வருடங்கள். 1/1/74 முதல் சராசரி ஊதியம் எத்தனை மாதங்கள் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது? விடை 10 மாதங்கள். இதுவுமே நமக்கு அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான். இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடையின் அதிகபட்ச தொகை எவ்வளவு?
விடை ரூபாய் 20 லட்சம். இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம 60க்கு 27 மார்க்கு தான் நம்ம பாஸ் மார்க் அப்படிங்க உள்ள ஏற்கனவே கேட்கப்பட்ட இந்த மாதிரியான வினாக்கள் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிட்டாலே போதும் நமக்கு. ஓய்வூதியத்தின் எவ்வளவு பகுதியை தொகுத்து பெற முடியும்? விடை 1/3 பங்கு. எந்த ஓய்வூதிய விதியின்படி முன்கூட்டியே எதிர்பார்க்கும் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது? விடை TNPR 73. 33 ஆண்டுகள் நிகர தகுதியான பணிக்காலம் கொண்ட ஒருவருக்கு எத்தனை மாத ஊதியங்கள் இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்கொடையாக கிடைக்கும்? விடை அதில் பாதி அளவு 16.5 மாதங்கள். இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சு, இதுவும் ரிப்பீட்டடாக நம்ம கேட்ட கொஷின் தான். தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதிகள் 2017 படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளவு? விடை ரூபாய் 7,850. கட்டாய ஓய்விற்கு அனுமதிக்கப்படும் ஓய்வூதியம் எத்தனை பங்கிற்கு குறைவாக இருக்கக்கூடாது? 2/3 பங்கிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. மொத்த பணிக்காலம் எந்த தேதியிலிருந்து துவங்கும்னு கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், பணியில் சேர்ந்த நாள், முதல் நாள். கீழ்வரும் எந்த ஓய்வூதிய விதி தாமதமாக வழங்கும் பணிக்கொடைக்கு வட்டி வழங்க வழிவகை செய்கின்றது? விடை 45A. தற்காலிக பணிக்கொடையாக எவ்வளவு தொகை வழங்கப்படலாம்? விடை 100%. அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் மாநில எந்த நிதியிலிருந்து பெறப்படுகின்றது? விடை ஒருங்கிணைந்த நிதி. இதுவே 4 வினாக்கள் கேட்டாங்க நமக்கு இந்த டாப்பிக்லே. எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் தான். குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை விட கூடுதலாக செலவு செய்திருந்தால் அந்த செலவினத்திற்கான ஒப்புதல் பெற எதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும்? அதுவும் விடை அசெம்பிளி தான், சட்டமன்றம். சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர வரி விதிக்கப்படவோ அல்லது வசூலிக்கப்படவோ கூடாது என்று அரசியலமைப்பு எந்த பிரிவு கூறுகின்றது? விடை ஆர்டிகல் 265. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 276(2) படி தனிநபர் தொழில் வரி ஆண்டிற்கு எவ்வளவு ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது? விடை 2,500. அனைவருக்கும் மிக்க நன்றி.